ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர்ஸ் சேனல். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குருவாயூர் ரமணநடையில். ஸோ கேரளாவில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. அண்ட் இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மூவியை ஒன் டைம் பாருங்கள். ஒன் டைம் பார்க்க ஒர்த்தான மூவி. ஏன்னா இந்த மூவி 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் போரே அடிக்காது. ஃபுல் காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மூவியோட ஷார்ட் டைம் ரிவ்யூ நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கதையோட சுருக்கம் என்னென்னா, பிருத்திவிராஜுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கி. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்காப்புல. ஸோ 2 பேரும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு ஏற்கனவே லவ் ஃபெயிலியராக இருக்கனால அவர் கல்யாணமே வேணான்னு இருப்பார். ஸோ பிருத்திவிராஜ் அவரோட மனசு பேசி மாற்றி கல்யாணத்துக்கு முடிவு பண்ண வைக்காங்க. அந்த கல்யாண பொண்ணு யாருன்னா பிருத்திவிராஜோட தங்கச்சி. ஸோ அவரும் ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஊருக்கு போகிறாங்க. பிருத்திவிராஜ் அவரோட மனைவியை காட்டுறாரு. அவரோட மனைவி யாருன்னா பிருத்திவிராஜோட ஃப்ரெண்டோட பழைய லவ். பெரிய ஷாக்கான இது பார்க்காரு அவரோட ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஏதோ பேசி மனசு மாறி கல்யாணம் வேணும்னு அவர் செய்கிறாரு. ஸோ பிருத்திவிராஜுக்கு அவரோட பழைய லவ் ஸ்டோரிலாம் தெரிய வர, ஸோ அவரோட மனைவி தான் இவனோட பழைய லவ்வர்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த குருவாயூர் ரமணநடையில். இதில் இன்டர்வல் போர்ஷன் ஸோ ஃபன்னியாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் வேறு லெவல். இந்த மூவிக்கு நான் கொடுக்க வேண்டிய ரிவ்யூ 10க்கு 7 போடலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்து. இந்த இதில் கொஞ்சம் ஆக்ஷன் சீன் கொஞ்சம் 2 இடத்துல இருக்கும். அதில் யோகி பாபு வர சீன்லாம் கொஞ்சம் காமெடியாக நல்லாயிருக்கும். அண்டு வேறு இதை பற்றி இப்போ சொன்னோன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் ஃபுல்லாக சொல்லி கதையை இதிலையே முடிக்க விரும்பலை. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒர்த்தான மூவி. ஒன் டைம் பார்க்க வேறு லெவலான ஒரு மூவி. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது.